முடிவா என்னதான் நான் சொல்ல வர? ஹரி, இப்போ பேச வேணாம். பேசினா சண்டை தான் வரும். நாளைக்கு பேசிக்கலாம். ஏய் இரு. Calling is either switched off or not reachable at the moment. Please try later. ஹரி, நான் சொல்கிறத கேட்பியா? ஆ? இப்போதான் நீ ஜாப் போயிட்டில்ல, இப்போயாவது எங்கள் அப்பாட்ட வந்து பேசலாம்ல. அனு, நான் ஜாப் ஜாயின் பண்ணி ஜஸ்ட் 1 இயர் தான் ஆகுது. அதுவும் இல்லாமல் எனக்கு கமிட்மெண்ட்ஸ் தான் நிறையா இருக்குது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நானே வந்து உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன். ஹரி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் உனக்காக நான் 3 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. என்ன சொல்லி காமிக்கிறியா? இல்லை, நான் அப்படி சொல்லலை. அப்புறம் எப்படி சொல்ல வர? இப்போ என்னதான் நான் சொல்ல வர? இது செட் ஆகாது. செட் ஆகாதுன்னா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஹரி, எங்க இருக்க? வீட்டில். சரி, நம்ம எப்போ மீட் பண்ற? காஃபி ஷாப் வந்துரு. ஏன் திடீர்னு? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஹரி. நீ வா, நான் வைக்கிறேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஹரி. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏய், இந்த சட்டை தானே கனவுல. என்ன சொல்லி காமிக்கிறியா? அனு, கனவுல வந்த ட்ரெஸ் போட்டு வந்தா என்ன பண்ணுறது? அப்படிலாம் இருக்காது, போய் பார்த்துக்கலாம். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. அந்த பாட்டை ஆஃப் பண்ணுங்கண்ணே. இந்த ட்ரெஸ் தானே கனவுல போட்டு வந்திருப்பா. ஒன்றுமே புரியலையே. எத்தனை நாள் வெயிட் பண்ணுறது? சீக்கிரம் டெலிவரி பண்ணுங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல என்னால் வெயிட் பண்ண முடியாது. பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஹரி, வீட்டில் ஸ்டாப் பண்ணும். உங்கள் அப்பா கிட்ட நம்ம லவ் பற்றி பேசணும். அப்படி இல்லைனா நீ பிரேக்கப் பண்ணிப்ப. அதானே சொல்ல வர? எனக்கு தெரியும், நீ மூட்டு கிளம்பு. ஏன், நான் என்ன சொல்ல வரேன்? எனக்கு தெரியணும். இப்போ டே ஹரி, நீயா குள்ள கத்திரிக்கா? ஹேய், இங்கே என்ன பண்ணுற? ஏடிஎம்க்கு வந்தேன். என்னடா? என்னடாண்ணா? அவ்வளோதான். ஏன் அனு உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னா. அதானே பார்த்தேன். என்ன எல்லா தப்பும் என் மேலே தான் சொன்னாளா? நான் தான் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னேன்னு வேற சொல்லியிருப்பாளே. எனக்கு தெரியும் அவளை பற்றி. அவள் இப்படி தான் சொல்லுவான்னு. டேய் லூசாடா நீ. நேற்று தான் அனு கால் பண்ணி வீட்டில் லவ் பற்றி சொல்லிட்டேன், எல்லாம் இப்போ ஓகேன்னு சொன்னா. இப்போ நீ பாட்டுக்கு பிரேக்கப்பு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் ஆள், நீ என்ன சொல்கிற? ஏய், உண்மைதான்டா சொல்கிறேன். ஹரி, வீட்டில் ஸ்டாப் பண்ணும். உங்கள் அப்பா கிட்ட நம்ம லவ் பற்றி பேசணும். அப்படி இல்லைனா நீ பிரேக்கப் பண்ணிப்ப. அதானே சொல்ல வர? யாழ்னி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவள் அப்போ எதோ சொல்ல வந்தாள். நீ நான் தான் கொஞ்சம் பொறுமையாக கேட்டிருக்கணும். டேய், எங்கடா ஒரு விஷயத்தை காது கொடுத்து கேட்குறீங்க? ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஒன்று சொல்ல வராங்கன்னா அதை பொறுமையாக காது கொடுத்து கேட்கணும். யாழ்னி, தேங்க்ஸ் யாழ்னி. நான் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். நான் பார்த்துட்டு வந்து கால் பண்ணுறேன். டேய் டேய் டேய், உன் விஷயம் முடிஞ்சோன்னு ஓடுற பத்தியா? ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்டை பார்த்தோமே, அவர்கிட்ட நின்று பேசுவோன்ற மேனஸ் கூட இல்லை. சரி போ, பார்த்துக்கிறேன். ஏய் பஸ்ஸாரி போ பைத்தியம். அனு, ஏன் எதுக்குன்னு கேட்காம நம்ம எப்பயும் மீட் பண்ணுற காபி ஷாப் வந்துரு.
அனு சாரி அனு, இப்போ தான் யாழ்னி சொன்னிச்சு. நீ சொல்ல வரும்போதே நான் பொறுமையாக கேட்டிருக்கணும். எனக்காக கொஞ்ச நாள் உனக்காக கொஞ்ச நாள் இல்லை, கொஞ்சம் வருஷனாலும் வெயிட் பண்ணுவேன். இனிமே இதுதான் உன் கனவுல வரணும். சரி போலாமா? அது உன் ஃப்ரெண்டு பைக் தானே? நீ எப்போ உன்னோட சேலரியில பைக் வாங்குறியோ அப்போ உன்னோட அனு உன் கூட வருவா. ஆமா, நீ ஏன் இன்னைக்கு அந்த பிளாக் ஷர்ட் போட்டு வரல? பிளாக் ஷர்ட் துவைக்க போட்டு. இவளுக்கு எப்படி தெரியும் நம்ம கனவுல போட்டிருந்த ட்ரெஸ் பிளாக்னு? கொஞ்சம் வருஷனாலும் வெயிட் பண்ணுவேன். இனிமே இதுதான் உன் கனவுல வரணும். ஏ அனு நில்றி. ஏய், உனக்கு எப்படி பிளாக் ஷர்ட் தெரியும்? நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். வந்துட்டு கொஞ்சம் பேசணும் ஹரி, நீ வா, நான் வைக்கிறேன். லவ்வில் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கணும் தான். நாம ஏன் நிஜத்தில் நடக்கிறத மட்டும் ஏற்றுக்க ட்ரை பண்ணக்கூடாது?